வணக்கம். ஹலோ மகளே, இனிய காலை வணக்கம். சாரி, என்ன குட் ஈவினிங். குட் ஈவினிங் டு யூ ஜிங்கிள் ஜங்கிள். ஹவ் ஆர் யூ ஷிஷாலி? வணக்கம். கார்த்திக் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? இனிய காலை வணக்கம் உங்களுக்கு. சாப்பிட்டீங்களா? ஆமாம், சற்று நேரத்துக்கு முதல் தான் சாப்பிட்டேனா. மோதகம் சாப்பிட்டேனா. மோதகம். அடுத்தது எல்லாம் சைவ சாப்பாடு தான் இன்றைக்கு. நான் நலமாக இருக்கிறேன் ஜிங்கிள் ஜங்கிள் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஐயா? கார்த்திக் எப்படி இருக்கிறீங்க? சுஹாய் வணக்கம். நீங்களும் எப்படி இருக்கிறீங்க? ஒரு லைக்கை போட்டு விடுங்க மக்களே. நன்றாக இருக்கிறேன். சிறப்பு. நீங்கள் சாப்பிட்டீங்களா ஜிங்கிள் ஜங்கிள்? லைக் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஜிங்கிள் ஜங்கிள் ஐயா. நீங்கள் சாப்பிட்டாச்சுதா? மத்தியானம் இன்றைக்கு என்ன சாப்பிட்டீங்க? கார்த்திக் நிற்கிறீங்களா? இல்லை மகளே. அப்படியா? சரி சரி. ஏன் இன்றைக்கு பசிக்க இல்லையோ உங்களுக்கு? எஸ்ஸு. இன்னும் ஒரு ஆள் லைக் போட்டிருக்கீங்க, நன்றி. ஹாய் மேம், குட் மார்னிங். கோஸ்ட் ராக்கி, இனிய காலை வணக்கம் உங்களுக்கு. நல்லா இருக்கிறீங்களா கோஸ்ட் ராக்கி? என் பேரு பிள்ளை. என் பேரப்பிள்ளை குக்கர் எங்கே? உன்ட பேராண்டி வந்து நல்லா தூங்குறான் கொரட்டை விட்டு. அசோக் தாஸ் வணக்கம், நன்றி லைக் போட்டதுக்கு. இனிய காலை வணக்கம் அசோக் தாஸ். நல்லா இருக்கிறீங்களா? லைக் டன்னு. தேங்க்யூ ராக் கோஸ்ட் ராக்கி. அசோக் தாஸ், நீங்கள் எந்த ஊர்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் நண்பர்களே, மக்களே, தோழர்களே, தோழிகளே, தங்கைகளே, அக்காக்களே, உங்களுக்கு அசோக் தாஸ் ஹாய் சொல்லுறாரு. இஃப் யூ டேய் குட்டி அசோக், எந்த ஊருடா நீ? குட்டி அசோக்கா? அசோக், உங்களைய ஜிங்கிள் ஜங்கிள் நீங்கள் எந்த ஊருன்ட்டு கேட்குறாரு. மாம், நீங்கள் விகே லைஃப் ஸ்டைலில் லைவ் பார்த்தேன், நீங்கள் ஜாயின் பண்ணினீங்க மேம். ஓ அப்படியா? சரி சரி, பார்த்தீங்களா? சிறப்பு சிறப்பு. அதில் பார்த்துட்டு தான் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிறீங்களா கோஸ்ட் ராக்கி? உங்களோட பெயர் என்ன கோஸ்ட் ராக்கி? நல்லா இருக்கு கிருகலா. ஹரி பாஸ்கர், நல்லா இருக்கிறீங்களா? ஹரி பாஸ்கர், இனிய காலை வணக்கம். நீங்கள் எந்த ஊர்? நீங்கள் புதுசு நேரலைக்கு இல்லையா? ராக்கி பாய். ஓ ராக்கி பாய், சிறப்பு. புதுக்கோட்டை. புதுக்கோட்டை, ஓகே. வணக்கம் மேம். அங்கே டைம் இப்போ இங்கே நேரம் வந்து 6:46 மாலை வேலை, வியாழக்கிழமை.
எங்களுக்கு இன்னும் விடியலைங்க. வெள்ளிக்கிழமை இன்றைக்கு இல்லை எங்களுக்கு. கனடாவில் இப்போ மாலை வேலை, வியாழக்கிழமை. தூக்கம் வரலையா? டூ ஏர்லியே இப்போ தூங்குறதுக்கு. 7 மணி ஆகுது. என்ன தூக்கம் இப்போதைக்கு? 9 மணி அப்படித்தான் போவேன். 9 மணி 9:30க்கு தான் தூங்க போவேன். அப்படி தூக்கம் வராட்டியும் லேட்டாக தான் போய் தூங்குவேன். ஓகே மேம், சூப்பர் மேம், தேங்க்யூ. ஹே டியர் ஹமீட் ஜலால், வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்? ஹமீட் ஜலால், இங்கே 4:16. ஏர்லி மார்னிங் உங்களுக்கு. டின்னர் டுடே ஸ்பெஷல். டின்னர் வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒன்றுமே இல்லை, இடியப்பம் தான் சாப்பிட்டது. How are you, mom? I am fine, thank you. Are you Sri Lankan? Yes. அஜய் மனோகரன், இனிய காலை வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா அஜய் மனோகரன்? ஏன் சிரிக்கிறீங்களா அஜய் மனோகரன்? என்ன சிரிப்பு? எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிட்டு சிரியுங்க. ஏதாவது காமெடியா? நல்லா இருக்கும் அக்கா. நீங்கள் நலமா? உங்கள் வீட்டில் அனைவரும் நலமா? நானும் நல்லா இருக்கிறேன். வீட்டில் எல்லாரும் நலமா இருக்கிறேன். கேட்டதுக்கு நன்றி. உங்கள்ட வீட்டில் எல்லாரும் நலமா இருக்கிறீங்களா? இன்க்ளூடிங் உங்களை சேர்த்து. சேச்சி சுகன்யம், அனோ கனடா எப்படி இருக்கு? ஹீட்டு உண்டோ? எஸ், ஹீட்டு உண்டு. அடேன் சேச்சா. சேச்சா, வேர் ஆர் யூ? யூ ஆர் ஹியர் ஆஃப்டர் லாங் டைம். வேர் ஹாவ் யூ பீன்? என்ன ஆச்சுது சேச்சாவுக்கு? ஒர்க் பிஸியோ? வாட் டைம் இன் ஸ்பெயின் ரைட் நவ்? நீங்கள் சுகமாக இருக்கிறீங்களா சேச்சா? அடேன், இடியப்பம் மில்க் சூப்பராக இருக்குமா? இடியப்பம் வந்து சொதியோடு சாப்பிட்டேன் நானுங்க. தெரியுமா? திருநெல்வேலிக்காரங்க செய்வாங்களே சொதி, கோகனட் மில்கில். அது இங்கே ஸ்ரீலங்கா தமிழ் மக்களும் செய்வாங்க. இடியப்பமும் சொதியும் சம்பலும். சம்பல் வந்து இலங்கை நாட்டு மக்களுடைய ஃபேமஸ்ஸு தானே. நீங்கள் எப்படி சட்னி இட்லி தோசைக்கு பாவிப்பியலை தேங்காய் இது துருவல் போட்டு, அதை மாதிரி நாங்கள் தேங்காய் துருவலில் வந்து சம்பல் செய்து சாப்பிடுவோம். அதான் சாப்பிட்டேன் இடியப்பத்தோட. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் இப்படி கேட்குறேன். அப்படியா? இலங்கை தமிழ் அப்படித்தான் இருக்கும் அஜய் மனோகரன். அதுக்கு தான் சிரிக்கிறீங்களா? இடியப்பம் முட்டை ரோஸ்ட்டு போலி. எஸ் எஸ், தட்ஸ் ஆல்சோ டேஸ்ட். யமி 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 யமி. குட் காம்பினேஷன். இடியப்பம் வித் முட்டை ரோஸ்ட்டு. ஓகே மேம், ஹாப்பி மேம். வாங்க மக்களே, கதைக்கலாம். சாய்னவா வாங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா சாய்னவா? பரோட்டா பீஃபு அதை விடே செம்ம. தஜுடேன் யூசப். ஹாய் யூசப், வணக்கம். ஹவ் ஆர் யூ யூசப்? I am really busy, Chechi. My lady boss is a real nightmare. She is always going on and on. Blah, blah, blah. கடுமையாக தான் வேர்க்கு தந்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா அவங்களோட லேடி பாஸு. இடியப்பத்துக்கு தயிர் மாசி சம்பல் நல்லா இருக்கும் அக்கா. தயிர் நான் இதுவரைக்கும் யூஸ் பண்ணினது இல்லையேங்க இடியப்பத்துக்கு.
நீங்கள் ட்ரை பண்ணின மட்டும் எனக்கு சொல்லுறீங்களா? அப்போ ஒரு நாளைக்கு நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். இடியப்பத்தோட தயிர் மாசி சாம்பார். மாசி சாம்பார் சாப்பிட்டு இருக்குனுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசையோட, ஸ்ரீலங்கன் தோசையோட என்ன மாசி சம்பளம் நல்ல செம்மையாக இருக்கும். அது தயிரோடு சாப்பிடுவீங்களா இடியப்பத்தை? இனி நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு. நல்ல சுகம். நீங்கள் எப்படின்னா நல்ல சுகமாக இருக்கிறேன். இடியப்பம் ரசம் காம்பினேஷன் மேம் சூப்பராக இருக்கும் மேம். அப்படியா? அப்போ நான் அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேனுங்க. ராரா சரசுக்குள் ராரா சேரா சிண்டுக்கு சேரா நானமொய் மீனிதான் மீன்மை கொள்றாரா சுவாசலோ சுவாசலை ராரா. யாருங்க இந்த பாட்டு எழுதினீங்க? என்னங்க உங்களோட பெயரு? சிக்னல். வணக்கம். வணக்கம் மக்களை. பாய். ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்குறேன். இடியப்பம் தயிர் எப்படி செம்மையாக இருக்கும்? தெரியலையே, ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். எஸ்தா லோக்கா. என்ன ஆச்சு இது சிக்னலுக்கு? why are you laughing? goes to Rocky. ஏன் சிரிக்கிறீர்கள்? இடியப்பம் எந்த ஸ்நாக்கா? இடியப்பம் ஸ்நாக் இல்லையேங்க, அது டின்னர் இல்லை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்ரீலங்காவில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் சாப்பிடுவாங்க இடியப்பம். ஹாய், மை நேம் அகில். அகிலா? ஓகே அகில், நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் எந்த ஊர்? குட் நைட்டு. என்ன போறீங்களா? ரைஸ் ஃப்ளவர். ஆமாம், ரைஸ் ஃப்ளவரில் தான் இடியப்பம் அவிப்பாங்க. நூல் புட்டு. நீங்கள் நூல் புட்டுன்னு சொல்லுவியல் இல்லை அடேன். ஆமாம், நூல் நூலாக இருக்கும். சேம் கேரளா. நாங்களும் தான் பிரேக்ஃபாஸ்ட் இடியாப்பம் குட்டு. எஸ் எஸ். ஆமாம், கேரளா நாட்டு மக்களுக்கும் அந்த இலங்கை தமிழ் மக்களுக்கும் ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்குது தான் அவங்க அந்த சாப்பாட்டு ரெசிபீஸில். லாஸ்ட் மந்த் உங்கள் நாட்டுக்கு போனேன். ரொம்ப சூப்பர் கண்ட்ரி அக்கா. அப்படியா? எங்கே போய் விசிட் பண்ணினீங்க? கொழும்புக்கு போனீங்களா? யாழ்ப்பாணம் போனீங்களா? மட்டக்களப்பு, திருகோணமலை, வவுனியா, எந்த ஊருக்கு போனீங்க? மம் கலா கலா. ஹாய் அக்கா. பாண்டியன் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா பாண்டியன்? இனிய காலை வணக்கம். உங்கள் வீட்டில் யாராவது பெண்கள் விரதம் இருக்கின்றார்களா? ஆடி வெள்ளி எல்லாம் நல்லா இருக்கேங்கா. சிறப்பு பாண்டியன். ஹாய், ஹலோ, வணக்கம். சாம்சு ராக்ஸ். இனிய காலை வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா சாம்சு ராக்ஸ்? ஒரு லைக்கை போட்டு விடுங்க மக்களை. தேங்க்யூ. It's money pigs going to walk. I just heard my usual. Tomato and mushroom is 6 little onions, 2 teaspoons of olives, no cucumber, half a red pepper, and a sprinkle of chili sauce, and a whole of pixie berries. முருகனுக்கு காவடி எடுத்தியலா? சிறப்பு சிறப்பு. கிளாப் பண்ணுறேன் உங்களுக்கு. ஏதாவது நேத்தியா பாண்டியன்னு? ஆமாம், எங்கண்ட ஊர்லேயும் ஸ்ரீலங்காவிலையும் கதிர்காமம் தெரியுமா? கதிர்காமத்தில் கொடியேத்தம், கதிர்காமத்தில் சிறப்பு பூஜைகள் எல்லாம் இப்போ நடக்குது. புட்டு ஒரிஜினல் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. எஸ் எஸ்.
he immigrated to Kerala அப்புறம் தமிழ்நாடு now even in Spain. ஸ்பெயின்லையும் இருக்குதா? என்ன சொல்லுறீங்களே சேச்சா? இன்று ஆடி பெருகு மாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். எஸ் இன்னைக்கு முதல் வள்ளி. ஆனால் நாளைக்கு தான் இங்கே கனடாவில் முதல் வள்ளியே. யார்? கோஸ்ட் ராக்கி. எங்களுக்கு இன்னும் விடியலை தானே, வெள்ளிக்கிழமை ஆகலை. ஸோ நாளைக்கு தான் எங்களுக்கு ஆடி முதல் வள்ளி. நீ கொழம்பு அண்டு கொழம்பு போனேன் அக்கா. ஸ்பெஷலி நீ கொழம்பு போனேன். சூப்பர். ஸ்பெஷலி நீர் குழம்பு சூப்பராக இருந்துச்சுதா கொழும்பை விட. சிறப்பு. அக்கா கனடாவில் முருகன் கோவில் இருக்காக்கா? ஆமாம் நிறைய கோயில் இருக்குது அங்கே. புட்டு ஒரிஜினேட்டின்னு கொங்கு நாடா? அப்படியா? என்ன சொல்றீங்க ஜிங்கிள் ஜங்கிள்? இது புதுசாக இருக்குது நீங்கள் சொல்கிறது ஜிங்கிள் ஜங்கிள். கொடுங்கு நாடு அது எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்குதா? யூஆர் ஃப்ரம் கனடாவில் இருக்கிறன்னு சாம்சு ராக்ஸ். ஸ்பெயினில் உண்டே கேரளா தமிழ் ஸ்ரீலங்கா ரெஸ்டாரண்ட் இருக்கும் வித் கடலைக்கறி. ஆமாம் ஸ்பெயினில் இருக்குதா கடலைக்கறியோட சேர்த்து? சிறப்பு. ஆமாம் ஸ்ரீலங்காவிலையும் கடலைக்கறி சாப்பிடுவாங்க, அந்த கொண்ட கடலைக்கறி. கொடுங்கு நாடு இஸ் நவ் இன் கர்நாடகா. கர்நாடகாவிலையா இருக்குது? ஓகே. 2000 years back it's belong to Tamils. ஹாய் சஹி. வணக்கம். இனிய காலை வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா சஹி? நன்றி ஜிங்கிள் ஜங்கிள். தெரியாத விஷயங்களை நீங்கள் சொல்றது. சாரி மக்கள். இப்பதான் அன்மியூட் பண்ணினான். அதுக்கு தான் இவர் சிரிக்கிறாரா இந்த ஜவ்வு? இருங்க வாரேன்னு. நானும் கவனிக்கல, மியூட் பண்ணியிருந்தது. ஹாய் வணக்கம் பாஸ்கர், நல்லா இருக்கிறீங்களா? குவைட்டு. ஐ ஆம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஐம் ஒர்க்கிங் இன் குவைட்டு பேங்க் மேனேஜர். சிறப்பு. சஹி ஃபைனன்னு சொல்கிறீங்க. அல்ஃபா குரூப் வாங்க. என்ன கன நாளைக்கு பிறகு வந்திருக்கிறீங்க? கன மாதம் ஆச்சுது நீங்கள் நேரலைக்கு வந்து. அல்ஃபா குரூப் நல்லா இருக்கிறீங்களா பாஸ்கர்? நல்லா இருக்கிறீங்களா? ஜாவ் N540. எனக்கு வேறு மாதிரி கேட்குது. மியூட்டு ஆனா இப்போ அன்மியூட் பண்ணிட்டேன்னு. சேச்சி சத்தம் இல்லை. இப்போ சத்தம் வருது தானேங்க? ஓகே மேம். ஓகே. என்ன ஆச்சுது? வணக்கம் ஹரி. இனிய காலை வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா ஹரி? ஆடி மாதத்துக்கு உங்கள்கிட்ட வீட்டில எல்லாம் கூழ் சமைப்பாங்களா? ஆடி கூழ்
யாரெல்லாம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலுக்கு போறீங்க? கையோ ஏத்துங்க. சேச்சி களியில் இட்லி சாம்பார் ட்ரை சேச்சி சூப்பர்னு வித் கட்டன் காப்பி. இஸ் இட் ஓகே? ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு. மம் கிட்ஸ் இருக்காங்களா? ஆமாம் இருக்கிறாங்க, 4 பசங்கள. ஹரி வாடா கண்ணா. ஹரி உங்களையே வெல்கம் பண்ணுறாரு ஜிங்கிள் ஜங்கல். சூப்பர்மா. ஒர்க்கா? ரெஸ்டாரண்ட் ஒர்க். ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க ரெஸ்டாரண்ட்டில். பட் ஐ எம் அ ஹோம் மேக்கர். வணக்கம் மக்களுக்கு வணக்கம். 16 பேர் நிற்கிறீங்க. யாராச்சும் இன்றைக்கு விரதமா? வெள்ளிக்கிழமை குட்டி சந்துரு வணக்கம். இனிய காலை வணக்கம் குட்டி சந்துரு. நல்லா இருக்கிறீங்களா? பாலசுப்ரமணி ஹாய் குட் மார்னிங் என்று சொல்லி இருக்கிறீர்கள். குட் மார்னிங் டு யூ. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? விரதம். நீங்கள் விரதமா? கோஸ்ட் ராக்கி சிறப்பு. மகளே இந்த கோஸ்ட் பையன் யாரு தெரியாது. அவங்க யார்ட்டையும் லைவுக்கு என்னைய பார்த்துருக்குறாங்களாம்னு சொன்னாங்க. முதல் தொடுக்க பேச என்னது? அப்போ சரி சேச்சி, அப்புறம் காணணும். நாளை ஏர்லி மார்னிங்கு டியூட்டிக்கு போகணும். இல்லைன்னு அந்த பிசாசு பாசு பண்ணும். 100 யூரோ சாரி கட்டு. சரி. ஓ அப்படியா சேச்சா? சரி போயிட்டு வாங்க. டாட்டா தேங்க்ஸ் ஃபார் கமிங் சேச்சா. பை பாய், டேக் கேர். பாலசுப்ரமணியம் விச் பிளேஸ் யூ ஆ? கனடாவுங்க. நீங்கள் எந்த ஊர் பாலசுப்ரமணி? பிறந்தான் பகீரதன் கணேஷ் வணக்கம். இனிய காலை வணக்கம் பகீரதன் கணேஷ். நல்லா இருக்கிறீங்களா? எந்த ஊர் நீங்கள்? சென்று வருகிறேன் மகளே, உன் புகழ் ஓங்கட்டுக்கும் 8 திக்கும். நன்றி ஜிங்கிள் ஜங்கிள் ஐயா. சென்று வாருங்கள், மீண்டும் சந்திப்போம். குட் ஈவினிங் டு யூ ஜிங்கிள் ஜங்கிள் ஐயா. பை பாய். ஹாய் நலமா? தெம் 24-23. நான் நலமா இருக்கிறேன். உங்களோட பேர் என்ன? தெம்மு. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? தெம்மு. சம்சாரிக்கம்மா. ஜி நமஸ்தே, குட் மார்னிங். ஜோதி யார் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா ஜோதி? இனிய காலை வணக்கம் ஜோதி. அருமை சக்கா தமிழ் பேசுகிறாங்க. அருமையாக அக்கா தமிழ் பேசுகிறாங்களா? தேங்க்யூ. பகீரதன் கணேஷ், நீங்கள் எந்த ஊர்? நான் நலம். இனிய காலை வணக்கம். இனிய காலை வணக்கம் உங்களுக்கு. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க தானே? சிறப்பு. எந்த ஊருன்னு சொல்லையில, உங்களோட பெயருன்னு சொல்லையில தெம்மு. சூப்பராக இருக்கேன். சிறப்பு.
இன்னைக்கு கோயிலுக்கு போறீங்களா ஜோதி? அம்மன் கோவிலுக்கு போறீங்களா? மாம் ஆல்சோ கர்நாடகா. ம் லைக் 9. தேங்க்யூ லைக் போட்டதுக்கு ஜோதி. உங்கள் பெயர் என்ன? எந்த ஊர்? என் பெயர் மோகன், ஈரோடு மாவட்டம், பவானி. சிறப்பு மோகன். என்னுடைய பெயர் வந்து வித்யா. நான் இருப்பது கனடா ஊர், வெளிநாட்டில் இருக்கிறேன்னு. சரியா மோகன்? நேரலையில் உங்களை சந்தித்தது சிறப்பு. ஒரு லைக்கை போட்டு விடுங்க மக்களே. தேங்க்யூ, நன்றி, வெல்கம் மேம். நோ ப்ராப்ளம் கோஸ்ட் ராக்கி. தேங்க்யூ. நீங்கள் கனடா அருமை. கனடா. காஃபி சாப்பிட்டீங்களா? காஃபி சாப்பிடலைங்க, தண்ணியாக குடிச்சு கொண்டு இருக்கிறேன். இங்கே சரியான வெக்கையாக இருக்குது. இங்கே வந்து காட்டுத்தீ பரவினது கனடாவில் வெப்பத்தின் காரணத்தினால். ஸோ அந்த புகமண்டலம் அது இப்போவும் வானத்தில் அப்படியே இருக்குது. வெளியால் போனால் அதை சுவாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சில மக்களுக்கு. அந்த புகமணம் இப்போவும் அடிக்குது. ஸோ அதனால் வெக்கையாக இருக்குது. வெக்கைக்கு கூட வந்து வாட்டரை தான் குடிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு. நீங்கள் பரதம் ஆடுவீங்களா? சின்ன வயசில் ஆடி இருக்கிறேன் பரதநாட்டியம். சார்லி வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா சார்லி? நீங்கள் குரல் நன்றாக உள்ளது. உங்கள் குரல் நன்றாக உள்ளது. நீங்கள் குரலா? உங்கள் குரல் நன்றாக உள்ளது. ஆமாம், தேங்க்யூ. கனடா ஹீரோயின். எனக்கு என்னைய பார்க்க அப்படியா தெரியுது? யாரு? கோஸ்ட் ராக்கி. என்ன சொல்லுறீங்களே? ஊதாப்பூ இதயம். ஓஹோ, நான் ஊதாப்பூ சட்டை போட்டிருக்கபடியா நீங்க ஊதா நிறத்திலேயே ஹார்ட்டை தந்திருக்கிறீங்களோ? ஆமாம் மேம். உங்களை இணைச்சால் எனக்கு முதல்ல சிரிப்பாக இருக்குது. ராக்கி கோஸ்ட் ராக்கி, சாரி. மன்னித்து விடுங்கள், உங்கள் குரல் நன்றாக உள்ளது. பரவாயில்லை, நானும் எழுத்து பிழை விடுவேன் தான் எழுதும் போது. பரவாயில்ல, அதை நான் புரிஞ்சு கொள்ளுவேன் நீங்கள் பிழை விட்டாலும்.
மாம் உங்கள் ஸ்மைல் க்யூட்டு மாம். தேங்க்யூ. ஹலோ, ஹவ் ஆர் யூ? ரீமையா சூ. ஹாய், வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன்னு. ஆச்சு, நீங்கள் எந்த ஊர்? விடி எவிடி பேரி எந்தா? மை நேம் வித்யா. வாட் இஸ் யுவர் நேம்? லைக், சப்போர்ட், ஷேர். தேங்க்யூ கோஸ்ட் ராக்கி. அதன் அதுக்கு இடையில மரத்தை போட்டு இருக்கிறீங்க, மரம் நட்டு இருக்கிறீங்க. நீங்க மரம் நடுற ஆளா? நல்ல வேலை தான் செய்கிறீர்கள், மரம் நட வேணும். ஆமாம். ரிம்யா, ரிம்யா வணக்கம். வேர் ஆர் யூ ஃப்ரம் ரிம்யா? குட் மார்னிங் டு யூ. உங்கள் தமிழ் இனிமையாக உள்ளது. நன்றி. இயற்கை பியூட்டி மாம். ஆமாம் ஆமாம், எனக்கும் இயற்கை அழகு பிடிக்கும். திரிசூர், கேரளா. ஓகே. உங்களுக்கு இப்போ 5:30 ஆச்சுதா டைமு தமிழ்நாட்டில்? நீங்கள் ஒரு அழகான தேவதை. தேங்க்யூ. ஃபோர் 45. ஓ, 5 மணி ஆக போகுது. ஓகே. Where are you from? I am from Canada. கணேசன் செல்வராஜ். இனிய காலை வணக்கம் கணேசன் செல்வராஜ். நல்லா இருக்கிறீங்களா? கனடா ஹீரோயின் ஷுவர் மேம். தேங்க்யூங்க. இதை இப்போ நீங்கள் கூட தடவையாக சொல்லிட்டீங்களோ கோஸ்ட் ராக்கி. குட். நீங்கள் எந்த ஊர்? கணேசன் செல்வராஜ், தமிழ்நாடா? ஹாய் வீரா, சூப்பரா. தேங்க்யூ. இனிய காலை வணக்கம் வீரா. நல்லா இருக்கிறீங்களா? ஒரு லைக்கை போட்டு விடுங்க மக்களை, மறந்துடாம. வாங்க பயப்புள்ள மருமவனி ராஜான். வணக்கம் ராஜேன்.
எப்படி இருக்கிறீங்க ராஜன்? ஏன் கண்ணனாலா வரையில நேரலைக்கு என்ன ஆச்சு இது பயப்புள்ளைக்கு? எஸ் தமிழ்நாடா நீங்க? ஓகே செல்வராஜ். பிஸியோ? வேலைக்கு போறீங்களா ராஜன்? வணக்கம் சொல்லுங்க ராஜன். ஆமா அத்தை வேலைக்கு போறேன். சிறப்பு சிறப்பு. அப்ப வேலையில சரியா நான் பிஸியா இருக்கிறீங்கயா? என்ன வேலை பண்றீங்க? ஒரே பிஸி தான். மக்களே ஒரு லைக் போட்டு விடுங்க. தேங்க்யூ உங்களோட சப்போர்ட்டுக்கு கோஸ்ட் ராக்கி. ஆமாம் மக்களே ஒரு லைக்கை போட்டு விடுங்க மக்களே. என்ன வேலை செய்கிறீங்க ராஜன்? Happy day. Same to you. கம்பெனியில் சைட்டில் சூப்பர்வைசராக இருக்கிறீங்களா? சிறப்பு. அப்போ 7 நாளும் வேலைக்கு போகிறீங்களா ராஜன்? இல்லாட்டி சாட்டர்டே சண்டே லீவா? இல்லையத்தை இப்பத்தான் கொஞ்ச நாளா போறேன். ஓகே ஓகே. அப்ப இன்னும் 1 மாசம் கூடி ஆகல. அப்ப இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கிறீங்களா? அதானே சொல்லுறீங்களு. ஆமா. வேலை பிடிச்சிருக்குதா இல்லாட்டி கஷ்டமா இருக்குதா? லைவ் எண்டு வரைக்கும் இருப்பேன் மேம். தேங்க்யூ கோஸ்ட் ராக்கி. சுமதி ராகவன் ஹாய், இனிய காலை வணக்கம். சுமதி ராகவன் நல்லா இருக்கிறீங்களா? வாங்க இயற்கை. இனிய காலை வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா இயற்கை? ஒரு லைக்கை போட்டு விடுங்க மக்களே. ராக்கி பாய். எஸ் ராக்கி பாய். தேங்க்யூ ராக்கி பாய். நல்லா இருக்கு. அப்போ பிடிச்சித்தானே அப்போ இந்த வேலையை செய்கிறீங்க. சிறப்பு சிறப்பு. நீங்கள் எந்த ஊர்? நான் கனடாவில் இருக்கிறேன் சுமதி ராகவன். நீங்கள் எந்த ஊர் சுமதி ராகவன்? ஹாய் குட் மார்னிங். சுப்பிரமணியன் வணக்கம். இனிய காலை வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? ஓகேம்மா. காலை வணக்கம். நலம் அறியாவல். நானும் இங்கே நலமாத்தான் இருக்கிறேன் இயற்கை. ஒரு லைக்கு போட்டு விடுங்க மக்களே. ஆமாம் மக்களே. அஹமட் ஹே கியூட்டி வாங்க வாங்க. நல்லா இருக்கிறீங்களா அஹமட்? இனிய காலை வணக்கம் அஹமட்டுக்கு.
நடைப்பயிற்சிக்கு போகலையா? இப்போ மாலை வேலை இயற்கை. காலையில் போகல, நேற்றைக்கும் காலையில் போகல, இன்றைக்கும் போகல. நான் சொன்னான் இல்லை, கனடாவில் வந்து அந்த காட்டுத்தீ பரவினபடியாக மேக மண்டலம் வந்து எல்லாம் புகையாக இருக்குது. ஸோ அதை ப்ரீத் பண்ணக்கூடாதுல்ல, அந்த ஏர் குவாலிட்டி பேட்டாக இருக்குது. ஸோ நாளைக்கு சிலது போவன் டைம் இருந்தா நடக்கிறதுக்கு. கனடாவா? நல்லா இருக்கிறீங்களா? ஆமாம், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எந்த ஊர் சுமதி ராகவன்? நான் நேற்றே லைவ் போட்டுட்டேன்னு. லைக்கு போட்டுட்டீங்களா? இன்றைய லைவுக்கு இன்றைக்கு லைக்கை போடுங்க இயற்கை. என்ன சொல்லுறீர்கள் நீங்கள்? அது நேற்றைக்கு முடிஞ்சுது நேற்றையான் லைவ். இப்போ இன்றையான் லைவ் ஓடிக்கிட்டு இருக்குது. ரொம்ப காமெடியாக தான் பேசுறீங்கள. யார் இயற்கை? என்னைய விட நீங்கள் செம்ம காமெடியாக தான் இருக்கிறீங்கள. இன்று இன்னும் பசிக்கலை, சாப்பிடவும் இல்லையாத்தா? அப்படியா? ஏன் பசிக்கலை உங்களுக்கு? நேற்றைக்கு நல்லா ஃபுல் கட்டிக்கிட்டீங்களோ சாப்பாட்டை? கனடாவில் எந்த இடம்? டொரண்டோவில் இருக்கிறேன்னு. நீங்கள் எந்த ஊருண்டு இதுவரைக்கும் சொல்லவில்லையே சுமதி ராகவன். என்னையே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீர்கள்? நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் அளிக்கிறீர்கள் இல்லையே. ஹாய் பேபி, இப்பத்தான் நான் உன்னை மொத பார்க்கிறேன். ரொம்ப அழகா இருக்கிற. மதன்குமார். முதல் பார்க்குறீங்களா? சிறப்பு, தேங்க்யூ. நல்லா இருக்கிறீங்களா? உங்களுக்கு இனிய காலை வணக்கம் மதன்குமார். எந்த ஊரண்டு சொல்ல முடியுமா மதன்குமார்? பேபி, உன் பேர் என்னன்னு தெரியல, அதனால தான் உன்னை பேபி என்று கூப்பிடுகிறேன். உன் பெயர் என்ன பேபி? என் பெயர் வித்யாவங்க. நான் மஸ்கட்டில் இருக்கிறேன். அப்படியா? அங்கே பெர்மனெண்ட்டாக இருக்கிறீங்களா இல்லாட்டி வேலைக்கு போய் இருக்கிறீங்களா சுமதி ராகவன்? வித்யா, எஸ் வித்யா என்ற பெயர். ராக்கி பாய், என்ன சிரிக்கிறீங்கள? லைக் டன்னு 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 டி. தேங்க்யூ இயற்கை. நான் பெங்களூர் ஐடியில் இருக்கேன். சிறப்பு. யாரு ப்ரெக்னெண்டா இருக்கு? அது யாருங்க ப்ரெக்னெண்டா இருக்கிறது? வேலைக்கு போய் இருக்கிறேன்னு. வேலைக்கு போய் கொண்டு இருக்கிறீங்களா அங்க? சரி. உன் பெயரை திரும்ப சொல்லு. வித்யா. இல்லை, இந்த மதன்குமார்ன்றவரை நீ பேபி என்று கூப்பிடுறாரு. யாரு? இயற்கை. யாரும் ப்ரெக்னெண்டாக எதுவுமே இல்லை. ஒன்றும் இல்லையாமாம்? ஒன்றும் இல்லை. ஹாய் குமார், வணக்கம். நான் உன்னை நேம் கூப்பிட்டேன். நம்ம 2 பேரும் ஒரு நல்ல நம்பளாக இருப்போம். உனக்கு பிடிச்சிருந்தா நல்லா பேசுவோம். பிடிக்கலைன்னு சொல்லுறேன். இப்போ என்ன பண்ண போறீங்கள? பிடிக்கலைன்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ண போறீங்கள? லைவை விட்டு ஓட போறீங்களா? ஹலோ, சுடுகாட்டி தானதா? ஒன்று வேணுமா? அது நம்ம தாத்தா தானே. அந்த பயப்புள்ள உங்களோட தாத்தாவா? வணக்கம்.
கூறு கெட்ட காணோம். வரும் வரும் பயப்புள்ள இன்னும் தூங்கி எலும்பேல ஆளு. பொம்மையா கனடா நல்லா இருக்கிறீங்களா பொம்மையா? ஏன் ஆளு ஏதாச்சும் சொல்லிருச்சா? யார் உங்கள்கிட்ட ஆளுன்னு சொல்லுங்க. உங்கள்கிட்ட ஆளு யாரு? நீங்கள் யாரு சொல்லுறீங்களு? சிவம் வணக்கம், இனிய காலை வணக்கம் சிவம். நல்லா இருக்கிறீங்களா? வணக்கம் தங்கச்சி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சுப்பிரமணி மணி, எஸ் நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? ஆ ராணி மங்கம்மா அங்காள பரமேஸ்வரி ஆத்தா. ஒரு லைக் போட்டு விடுங்க மக்களே. பசங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? டீ காஃபி குடிச்சிங்களா? பசங்க நல்லா இருக்கிறாங்க. டீ காஃபி குடிக்கவில்லை, வாட்டர் தான் குடித்தேன்னு, பச்சை தண்ணீர். கேமராவை க்ளோஸாக வைக்காமல் தண்ணி வச்சு பேசுங்க. சாரி, சாப்பாடு சூடு வாட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு. சசி தேவா வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? ஒன்றும் கேட்கல. என்னையா பாத்தி? உங்களை பற்றியா? உங்களை பற்றி யாரும் ஒன்றுமே கேட்கவே இல்லையே. க்ரீன் வாட்டர், ஆமாம் க்ரீன் வாட்டர், பச்சை தண்ணி. சூப்பர். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன் சசி தேவா. யாழினி தங்கச்சி கேட்டேன்னு சொல்லுங்க. சரி சுப்பிரமணி, அந்த அம்மா பிஸி. அங்கே இப்போ இங்கே சம்மர் ஹாலிடேக்கு அவங்க பிஸியாக இருக்கிறாங்க. பசங்க கூட வெளியால் திரியிறாங்க. சம்மர் கோடைக்காலம் 2 மாதம்தான் இருக்கும். இனிய காலை வணக்கம். வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி கதிரேசன், நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? இனிய காலை வணக்கம் உங்களுக்கு. சுப்பிரமணி ஓகே, டாட்டா பாய் பாய். நேரலைக்கு வந்ததுக்கு நன்றி. ஏழை வித்தி, நான் என் விதியை ஆளு பற்றி சொன்னேன். யார் உங்கள்ட ஆளு? பீஸா பீஸா பாத்தியலா பீஸாவை? பாய் பாய் இயற்கை. டெல்லி ரஜி ஹாய் வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? டெல்லி ரஜி பீஸா, எஸ் தட்ஸ் ஃபார் மை ஹஸ்பண்ட். என் வீட்டுக்காரர் இருக்குங்க பீஸா.
நல்லா சாப்பிடுங்க மேம். எனக்கு இல்லைங்க, ஹஸ்பண்டுக்கு. டிலி ரஜி வணக்கம். நலமா? சிறப்பு. நீலவேணி வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா நீலவேணி? இனிய காலை வணக்கம். பவிஷ்காந்த் நல்லா இருக்கிறீங்களா பவிஷ்காந்த்? இனிய காலை வணக்கம் மக்களே. ஒரு லைக்கை போட்டு விடுங்க. எந்த ஊரா? கனடா ஊர். ரஜி நீங்கள் எந்த ஊர் ரஜி? எந்த ஊர் பவிஷ்காந்த்? நீலவேணி நீங்களும் எந்த ஊர்? லைக் போட்டேன், நன்றி. பிகே குரூப் வணக்கம். இனிய காலை வணக்கம் பிகே குரூப். உங்களோட பேர் என்ன? நல்லா இருக்கிறீங்களா? எந்த ஊர்? தமிழ்நாடு, திருவள்ளூர். குட் மார்னிங். அஞ்சு மணி ஆச்சுதா? தமிழ்நாடா? சரி சரி. அப்போ எல்லாரும் தமிழ்நாடு தான். செந்தில்குமார் வாங்க, எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறீங்களா செந்தில்குமார்? இனிய காலை வணக்கம் செந்தில்குமார். புதுக்கோட்டை. சிறப்பு. நீங்கள் எந்த ஊர்? கனடாவில் இருக்கிறனுங்க, வெளிநாட்டில். மியா கலிஃபா தெரியுமா? தெரியாதுங்க. மதராசி வாங்க, இனிய காலை வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? அக்ரி ரவிக்குமார் குட் மார்னிங் டு யூ. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அக்ரி ரவிக்குமார்? காலை வணக்கம் நம்பிராஜன். இனிய காலை வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா நம்பிராஜன்? வருவங்க ஒரே லைக்கு போட்டு விட்டு விடுங்க மக்களே. நன்றி. சூப்பர். உங்கள் பேர் என்ன? வித்தியாவங்க. ஊதா கழுதறிபே உனக்கு யாரே அப்பேன். அந்த பாட்டை பாட போறீங்களா? என்ன ஊதாப்பூ கலருண்ட எனக்கு ஹார்ட்டை கனடா. ஆமாம் கனடாவில் இருக்கிறேன். சூப்பர்மா. ஆமாம், நீங்கள் ஊதா கலரில் இருக்கிற என்ன ஹார்ட்டை பொறியில் எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. வணக்கம். பட் உங்கள் சொந்த ஊர் வந்து இலங்கை. கொண்டு வரேன்.
தானா அந்த குயில் யார் வீட்டு சொந்த குயில் காத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி healthy okay yeah mom yes healthy okay health okay yes நல்லா தமிழ் பேசுகிறீங்க நன்றி பிகே குரூப் சேஃபாக உடம்ப பார்த்துக்கோங்க சரியா நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க சேஃப்டியாக உடம்ப பார்த்துக்கோங்க நன்றி உங்களோட அக்கறைக்கு ராக்கி பாய் முத்துட்டி குஞ்சிப்பா முத்துட்டி குஞ்சிப்பா ஹாய் வணக்கம் வேர் ஆர் யூ ஃப்ரம் குட் மார்னிங் டு யூ ஹவ் யூ டூயிங் நல்லாவும் பார்த்துறீங்க நல்லாவும் பாடுறீங்க நல்லாவும் பாடுறேண்ணா தேங்க்யூ கேரளா ஓ சுகமாக இருக்கிறீங்களா முத்துக்குட்டி நான் மணி சுகம் சிறப்பு ஒரு லைக்கை போட்டு விடுங்க மக்களே மாம் எனக்கு ஒரு சாங்கு டெடிகேட் பண்ணுங்க மேம் என்ன பாட்டு உங்களுக்கு பாடுறது லிரிக்ஸ் எழுதி விடுங்க இதில் பாடுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்ச பாடலுன்ற லிரிக்ஸ் எழுதி விடுங்க ராக்கி பாய் இப்போ உங்களை பாடுறேன்னு நீ ரொம்ப அழகா இருக்கே தேங்க்யூ முத்துக்குட்டி தேங்க்யூ பிகே குரூப்பு ஃப்ளோடிங் ஹார்ட் அனுப்பினதுக்கு நன்றிகள் லிரிக்ஸா ஆமாம் ஏதோ பாடுங்க ஏதோ பாடுறதா தெரியாத பாட்டை என்னண்டங்க பாடுறது ஒரு நாள் ஒரு கனவு அதை நான் மறக்கவும் முடியாது நிஜமாய் நிற்கிறது அது போர்க்கனவு ஒன்றும் கிடையாது வானவிலில் துளந்து சென்று நட்சத்திர பிங்கள் போட்டும் பறிப்போம் நிச்சல் அடிப்போம் பாடியாச்சு நீ ரொம்ப பேசுது நான் ரொம்ப பேசுவேனுங்க எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி மடித்த கவிதை எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி மடித்த கவிதை விடியல் அழிந்து விட்டதா அம்மம்மா கவிதை தேடி தாருங்கள் இல்லை என் கனவை மீட்டு தாருங்கள் எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி மடித்த கவிதை பாடிக்கிட்டேனுங்க சூப்பர் மாம் தேங்க்யூ நீ முத்துடைய ரொம்ப என்னது நீ முக்கத்தியால் ரம்பம் ஐயாக்காரிக்கு எப்போ யா என்ன சொல்லுறியல் அடி அந்த குயில்
யார் வீட்டு சொந்த அடி நீதானா அந்த குயில், யார் வீட்டு சொந்த குயில், ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததே உலகமே மறந்ததே. பாடியாச்சங்க. நான் தானே அந்த குயில், தானாக வந்த குயில், ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததா உலகந்தா கந்த மறந்ததா. பாடிட்டனுங்க. மேம் கன்னடா ஹீரோ ஷுவர் மேம்மா. என்ன சொல்கிறீங்க? பூங்காற்று திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாளாட்ட, எனக்கொரு தாய்மடி கிடைக்குமா, பூங்காற்று திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா. குட்டா, தேங்க்யூ ராக்கி பாய். மகளே, நான் பாடி விட்டேன்னு ஒரு லைக்காக போட்டு விடுங்க. இந்த பிராக்கு பார்க்க வந்தவங்களே, நீங்கள் சேட் பண்ண விருப்பம் இல்லாட்டியும் லைக்காக போட்டு விடுங்க. தேங்க்யூ பிகே குரூப். ஹாப்பி மார்னிங். தேங்க்யூ. ஊதா இதயம் பக்கத்தில் என்னங்க குருவியின் படத்தை போட்டிருக்கீங்க ராக்கி பாய். தேங்க்யூ. ஊதா குருவி பாடிட்டது. பேசாமல் எனக்கு பட்ட பெயரை வச்சு விடுங்க ராக்கி பாய், ஊதா குருவி என்று. அங்கே டைமு என்ன? இப்போ 7:45. வெடுக்குன்னு வெடுக்குன்னு எங்களோட பேர் என்னங்க? காலையிலவா டெய்லி ஊளை இடுறீங்க? ஆமாம், நான் ஊளையிட சொல்லல, நான் என்னைய சொல்லல, அவங்க தான் ஊளையிட என்னைய சொன்னாங்க. யார்? மக்கள் தான். வெடுக்கு இனிய வணக்கம். நீங்கள் எந்த ஊர்? வெடுக்கு. நான் விடுக்குங்க. உன்ட பேர் வெடுக்குன்னு போட்டிருக்கிறீர்கள், என்னுடைய பேர் விடுக்கு. நல்லா இருக்கிறீங்களா? வெடுக்கு 5:15 ஆகுது. சாரி. வெளியே சிரிக்கிற உள்ள அழுகிற திருநெல்வேலி மாவட்டம் தாயி. அப்படியா? ஊதாக்குருவி. ஊதாக்குருவி, என்னைய நீ அப்படி கூப்பிட்டுக்குங்க. சரியா ராக்கி பாய்? ஆத்தங்கர மரமே அரச மர இலையே ஆல மர கிளையே அதில் உறங்கு குயிலை ஓடக்கர நீ முட்டைக்குருவியா என்னங்க முட்டைக்குருவியல் அனீஷ்? வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா அனீஷ்? இனிய காலை வணக்கம். மாம் லைவ் போடுவேன் வாங்கம்மா. உண்ட லைவ் தானா அது? அந்த விகே லைஃப் ஸ்டைல்ன்ட்டு சொன்னீங்கல்ல. மார்னிங் டிஃபன் என்ன? இங்கே மார்னிங் டைம் இல்லை பிகே குரூப், இங்கே ஈவினிங் டைம் ஆச்சுது. இடியாப்பம். இப்போ ஹஸ்பண்டு வீட்டுக்காரர் பீஸா கொண்டு வந்தார், அதான் அவர் டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்குறாரு.
ஈவினிங்கா? ஆமாம், வியாழக்கிழமை ஈவினிங்குங்க இங்கே கனடாவில். உங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சுது இல்லை? எங்களுக்கு இங்கே வந்து வியாழக்கிழமை ஈவினிங்கு. உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நைட்டுண்டா தான் எங்களுக்கு விடியும், எங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஆகும். புரியுதா? இல்லை மேம், ராக்கி பாய் லைவ் டுடே. உங்களோட யூடியூப் சேனல் பெயர் என்னது? ராக்கி பாய். கரெக்ட், ஃப்ரைடே மார்னிங். ஆமாம், உங்களுக்கு ஃப்ரைடே மார்னிங் ஆச்சு, எங்களுக்கு தேர்ஸ்டே ஈவினிங்கு. ஓ மணி 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 மணி, ஓ மணி மணி மணி, ஓ மணி 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 மணி, வாங்க கண்ணம்மா சிஸ்டர், நல்லா இருக்கிறீங்களா? இனிய காலை வணக்கம். உங்களோட மாந்தோப்பு வீடியோ பார்த்தேன்னு அழகாக இருந்துச்சுது. அந்த மாம்பழங்களை பார்த்த உடனேமே எனக்கு வாயு ஊறிச்சுது தெரியுமா? அந்த மாம்பழத்தை கடித்து சாப்பிட வேணும் போல இருந்துச்சு அது. ஆடிவள்ளி காலை வணக்கம் சிஸ்டர். சேம் டு யூ, சேம் டு யூ. இன்றைக்கு கோயிலுக்கு போறீங்களா? அம்மன் கோயிலுக்கு கண்ணம்மா? டீ குடிச்சிங்களா? இங்கே வெக்கையாக இருக்குது, இந்த வெக்கைக்குள்ளே டீ குடிக்க மனம் வரையில. பச்சை தண்ணியா இழுத்துக்கிட்டே இருக்கிறேன்னு குளிருக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நல்லா குளிரா. கனடா சாங்கு பாடுவீங்களா? கனடா சாங்குண்டா என்ன தேசிய கீதமையா கேட்குறீங்களு? வாங்க மாம்பழம் சாப்பிடலாம் சிஸ்டர். மிச்சம் மாம்பழத்தை என்ன செய்வீங்க? சூப்பர் மார்க்கெட்டுக்கு அனுப்பி வைப்பீங்களா கண்ணம்மா சிஸ்டர்? உங்கள் ஷோட்டில் காமெண்ட்டு போட்டிருக்கேன் மேம், வாங்க லைவ் ஷேர் பண்ணுறேன்னு. தேங்க்யூ கோஸ்ட் ராக்கி. எத்தனை மணிக்கு போடுவீங்க? இங்கே நேர வித்தியாசம் இருக்குல்ல ராக்கி பாய், எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்கள், நான் டைமையும் பார்க்கணுமல்ல. இப்போ நீ சற்று நேரத்துக்கு பிறகு நான் போய் தூங்கிடுவேன், இரவு வேலையாகுது. ஆடி மாதம் முழுவதும் விசேஷம்தான். ஆமாம் ஆமாம், நான் போவேன் சிஸ்டர். உங்களோட வீட்டுக்கிட்ட இருக்குது அம்மன் கோவில், அப்போ வீட்டில் விரதம். இனி சைவ சாப்பாடு தான் இல்லையா கண்ணம்மா சிஸ்டர்? கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி உன் பிள்ளை தமிழில் கண்ணம்மா. மண்டிக்கு போகும் சிஸ்டர் ஜூஸு போடுவாங்க. வண்டிக்கு போகுமா? ஜூஸ் போடுவாங்களா? சிறப்பு. 10 மணிக்கா? காலை 10 மணிக்கு போடுவீங்களா? உங்களோட இந்தியா டைம் காலமாக 10 மணிக்கு. யார்? ராக்கி பாய். உங்களுக்கு இந்தியா டைம் 10 மணி என்றா? ஆயிருங்க வாரேன். சாரி, நான் வர முடியாது, எனக்கு இங்கே சாமம். நான் தூங்குகிற டைமு. யார்? ராக்கி பாய். நான் அதனை பார்க்குறப்ப தான் இல்லை, நான் அதனை பார்க்குறது இல்லை. அப்படியா? துசுமேன் சஜா லேண்டி ராணி வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா? ஊதா குருவி சூப்பர், தேங்க்யூ. அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுவாங்க, மாவிளக்கு போடுவாங்க, கும்பசோறு போடுவாங்க, வீட்டில் செய்து எல்லாம் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டும் சிஸ்டர். ஆமாம் ஆமாம், இங்கேயும் அப்படி பண்ணுவாங்க. யார்? கண்ணம்மா சிஸ்டர். இங்கேயும் அம்மன் கோவிலில் எல்லாம் நல்ல விசேஷமாக பண்ணுவாங்க, கூழ் ஊற்றுவாங்க.
அந்த மாதிரி சிறப்பாக பண்ணுவாங்க. எங்களுக்கு நாளைக்கு தானே வெள்ளிக்கிழமை. யார் கண்ணம்மா சிஸ்டர்? இன்றைக்கு வியாழக்கிழமை ஈவினிங் டைமு. ஸ்ரீலங்காவில் வந்து ஆடிக்கூழ் சமைப்பாங்க வீட்டில். எல்லாருக்கும் நேபர்ஸ் எல்லாருக்கும் கொடுத்து பரிமாறுவாங்க. நல்லா இருக்கும். நாங்கள் செய்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது ஸ்வீட்டாக இருக்கும் எங்கள்ட ஆடிக்கூழ். நீங்கள் என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு செய்வியல் ஆடிக்கூழ்? நாளைக்கு வாங்க மேம், டைம் சொல்லுறேன். சரி, ஓகே. உங்கள்ட தமிழ்நாட்டு ஆடிக்கூழ் வந்து இனிப்பாக இருக்குமா இல்லாட்டி உரைப்பாக இருக்குமா? வாங்க. இனிய காலை வணக்கம் இடியாடி குக்கர் அவர்களே. ராகி மாவு, கருப்பட்டி, சுக்கு, ஏலம் அனைத்தும் கரைத்து கொதிக்க வைத்து கடைசியாக தேங்காய்ப்பூ போட்டு இறக்குவார்கள். ஓஹோ, கேட்டுப்புட்டு தான் பயப்புள்ள இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எனக்கு சொல்லுறியலா ரெசிபியை? தேங்க்யூ குக்கரே சொன்னதுக்கு. அப்போ நீயும் போய் குடிப்பியா குக்கரு அம்மன் கோவிலில்? அப்போ நீங்களும் வந்து இனிப்பாக தான் செய்கிறீர்கள் இல்லையா? ராகிமா கருப்பட்டி எல்லாம் போட்டு. ஆமாம், எங்கள்கிட்ட ஊர் ஸ்ரீலங்காவிலையும் அப்படி தான் செய்வாங்க. அவங்க வந்து அந்த உருண்டை மாதிரி பிடிச்சி, உருண்டை மாதிரி அதுக்குள்ளெல்லாம் அவிச்சு போடுவாங்க சில பேர். தேங்காய் சொட்டு இருக்குது தானே, தேங்காய் சொட்டு வெட்டி இந்த சிரட்டையில் தேங்காயை சின்ன சின்ன பீசஸாக வெட்டி அதை ரோஸ்ட் பண்ணி போட்டும் அதுக்குள்ளே போடுவாங்க. யமி நல்லா இருக்கும், டேஸ்டி. யமி. எங்கே வேலைக்கும் ஊற்றுவாங்க? ரெண்டு வேலைக்கும் ஊற்றுவாங்களா? நோ ஸ்வீட்டா? அப்படியா சிஸ்டர்? சூப்பர். பாரம்பரிய பழக்கம் கண்டினியூ பண்ணுங்க. நான் அங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க என்று நினைத்தேன் சிஸ்டர். இங்கே பண்ணுவாங்க, இங்கே அம்மன் கோவிலில். நான் இப்பொழுது தான் வந்தேன், அப்போதான் நீங்கள் ரெசிபி கேட்டீர்கள். அதுக்கு பெயர் திரட்டுப்பால் கொழுக்கட்டை. உங்கள்ட ஊரில் வந்து திரட்டுப்பால் கொழுக்கட்டை என்று சொல்லுவியலா? சரி. லைக்கு தான். ஸோ அம்மனுக்கு வந்து படையல் சாப்பாடெல்லாம் போடுவீங்களா நீங்கள் வீட்டில் சமைச்சதெல்லாம்? ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் நீ கடைசி இல்லையா கண்ணம்மா சிஸ்டர்? நான் என் சின்ன வயதில் எங்கள் அம்மாச்சி கையில் சாப்பிட்டது. நான் சாப்பிட்டு ஒரு 15-20 வருடம் இருக்கும். உங்கள்ட அம்மா வீட்டில் செய்கிறே இல்லையா ஆடிக்கூழ் குக்கரு? உங்கள்ட அம்மாவுக்கு செய்ய தெரியுமா தெரியாதா ஆடிக்கூழ்? காலை வணக்கம் உங்களுக்கு. கலை KMKV. நல்லா இருக்கிறீங்களா? ஓகே மேம், பாய். தேங்க்யூ ராக்கி, பாய். இவ்வளோ நேரம் நீங்கள் நேரலையில் இருந்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் யர் சப்போர்ட். சென்று வாருங்கள், மீண்டும் சந்திப்போம். ஓகே சிஸ்டர், மீண்டும் சந்திப்போம். காலை வேலை இருக்குது சிஸ்டர். தண்ணி தெளித்து கோலம் போட வேண்டும். போய் போடுங்க. நான் தமிழ்நாட்டுக்கு வந்தால் எனக்கும் கொஞ்சம் கற்றுத்தாங்க கோலம் எப்படி போடுவதற்கு. எனக்கு கோலமே போட தெரியாது கண்ணம்மா சிஸ்டர். சென்று வாருங்கள். இன்றைய பொழுது சிறப்பாக அமையட்டக்கும் மக்களே. ஓகே, நானும் தூங்க போகிறேன். சரி PK குரூப்பு, தேங்க்யூ நேரலைக்கு வந்ததுக்கு. குமார், அருண் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? பேபி see there's a pizza there, go eat. Hey baby Uda Kuruvi, bye mom. Bye. Thanks for coming. Rocky, bye. Fine sister. Sirapu. Papa Bata.
from the pizza store. Eat that. You want to take a shower? Huh? வணக்கம் மக்களே. Go back. Kiss Joy. Hi, how are you? தேங்க்யூ குக்கர். அந்த பைப்பிள்ளைக்கு டைம் அவுட்டு கொடுக்காத, ஹைட்டின் பண்ணு. டைம் அவுட் கொடுத்தா அவங்க திருப்பியும் வருவாங்க. ஏன் டைம் அவுட் கொடுக்குறீங்க? வணக்கம் மக்களே. வணக்கம் பிஎம் ப்ரோ. நல்லா இருக்கிறீங்களா? நேற்றைக்கு வந்தீங்க. Ready? Pizza, come. Go. Let's get together. No, heat that. Let's get together. என் காமெண்ட் படிக்கவில்லை. எங்கே மெசேஜ்? உங்களோட மெசேஜ் காமிக்கவே இல்லையே. ஆடிக்கூழ் இங்கே கோவில் கிடைக்கும். நான் சொல்லுவது திரட்டுப்பால் கொழுக்கட்டை. நான் டெவிலாங்க. யாருங்க நீங்கள்? என்ன வயசு பிள்ளைகளா? சோஷியல் மீடியாவிலலாம் ஷேர் பண்ணுறதில்ல பிள்ளைகளோட டீட்டெயில்ஸு, மன்னித்து கொள்ளுங்கள். அதுதான் லைவ் இப்போ போடுறீங்க மேம். நான் நினச்சேன் நீங்கள் போயிட்டீங்கண்டு. ராகி பாய் நிற்கிறீங்களா? ஆமாம், இனி சொட்டு நேரத்துக்கு பிறகு நான் போய் தூங்க போகிறேனே. இப்போ 8 மணி ஆகுது ஈவினிங்கு. சரியா? 1 ஹவரால் நான் போய் தூங்கிடுவேன்னு. ஜஸ்ட் go heat it up. சரி அக்கா, நான் போய் அரிசியும் பருப்பும் சாதம் செய்ய போகிறேன். கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸு வாங்க கடைக்கு போக வேண்டி உள்ளது. போயிட்டு வரேன். ஓகே சரி, ஓகே, பை பாய், தேங்க்ஸ் ஃபார் கமிங். எண்டா? ஆமாம், நேரலையை முடிச்சு கொள்ள போகிறேன்னு. எண்டு மாமி இருப்பேன்னு. எண்டு மாமி இருப்பீங்களா? என்ன, நான் நேரில் முடிக்கும் வரையும் இருக்க போறீங்களா? இப்போ சற்று நேரத்துக்கு முதல் தானே சொன்னியல் ராக்கி பாய் நான் போகிறேன்னு. பாய் டாட்டான்னு சொன்னியல். ஒரு தடவை உங்கள் வீட்டில் அரிசி பருப்பு சாதம் செய்து வாருங்கள். மிக அருமையாக இருக்கும். கொங்கு நாட்டு ஸ்டைலு. ஆக்சுவலி அரிசிக்குள்ளே பாசிப்பருப்பு போட்டு பொங்கல் பண்ணியிருக்கிறேன்னு. யார்? குக்கரு பொங்கல் அப்படித்தானே பண்ணுவாங்க. அரிசியோடு சேர்த்து பாசிப்பருப்பு போட்டு தானே பொங்கல் செய்வாங்க. அது செஞ்சுருக்கிறேன் தடவை. அடுத்த லைவ் எப்போ போடுவீங்க? உங்களோட டைமுக்கு ஈவினிங்கு வருவேனுங்க. சும்மா இது துவரம் பருப்பு சாம்பார் சாதம் போலவே, ஆனால் இது கொஞ்சம் வேறு டேஸ்ட்டு. சரி. தக்காளி பழமெல்லாம் சேர்ப்பிக்கலாம் இந்த சாதத்துக்குள்ள. துவரம் பருப்பு சாம்பார் சாதத்துக்கெல்லாம். அப்போ போடுற மசாலா பவுடர்களும் வித்தியாசமாக இருக்குமா?
பொன்மகள் வந்தாள் பொருட்கோடி தந்தாள் கண்மலர் கொஞ்சம் கனிவோட என்னை ஆளாக்கினாளே. ஆமாம், யூடியூப்பில் அரிசியின் பருப்பும் சாதம் என்று டைப்பு பண்ணி பாருங்க. நம்ம யூடியூப் அமுதா பாமா உங்களுக்கு அருமையான காணொளி காண தருவார். ஓகே மாம் குருவி. நான் முட்காவாசி நம்ம யூடியூப் மாமா கிட்ட கேட்டுத்தான் சமையல் செய்தேன். ஏதோ நன்றாக போய்கொண்டிருக்கின்றது. அப்படியா? எப்பயாச்சும் சட்டியை அடுப்பிடிக்க வச்சிருக்கிறியா? யூடியூப்பு சமையல் காணொளிகளை பார்த்து குக் பண்ணும்போது எங்கே நாகமணியை தேடி சேகர் வந்தாரா? இன்னைக்காச்சும் ஆப்ரேஷன் பண்ணிடலாமா? பயப்புள்ளைய காணில. பயப்புள்ள மற்றவங்கன்ற நேரலைக்கு போயிட்டு தான் நம்முடைய நேரலைக்கு வரும். அப்படியே யூட்ரன் அடிச்சுக்கிட்டு வரும் பயப்புள்ள. யாராச்சும் நாகமணியை பார்த்தா சொல்லுங்கப்பா. நாகமணின்ற என்ன புருஷன் சேகர கண்டா சொல்லுங்க. யாராவது இங்கே நேரலைக்கு வர சொல்லுங்க மக்களை. சேகர் நாகமணி பொண்டாட்டி தேடி வருவர் ப்ரோ. ஆமாம் ஆமாம். உங்கள்கிட்ட நேரலைக்கும் வரவரா அந்த பயப்புள்ள? ராக்கி பாய், அந்த பயப்புள்ள யாருடைய நேரலையை தான் விட்டு வச்சிருக்குது? வாங்க, உருப்பிடாத உருளைக்கலாங்க. உங்கள்ட இதை போய் கிளிக் பண்ணி பார்த்து நான் உங்கள்ட டிபி இதை அது என்னங்க கள்ளக்காதலண்டு இருக்குது. உருப்பிடாத உருளைக்கிழங்கு கள்ளக்காதல் பண்ணுறீங்களா? இருங்க உங்கள்ட வீட்டுக்குள்ள வந்து மாட்டி விட்றேன்னு. இல்லை, நான் முன்பே குறிப்பு எடுத்து எழுதி வைத்து கொள்வேன். இது இன்ட்ரஸ்வண்டின்ல ஓவர் ஹீட்டானா அதுவே கட் ஆகிடும். அப்படியா? சரி. உருப்பிடாத உருளைக்கிழங்கு பழைய ஐடி நேம் கள்ளக்காதல். ஆமாம், நீங்கள் யாரை சொல்லு விட்டு கள்ளக்காதல் பண்ணி நீங்கள் சொல்லுங்க உண்ட பழைய கதையை. ஆமாம், எல்லா நேரலையும் வருவான். அந்த பயப்பிள்ளைக்கு வேறு வேலையே இல்லை. அந்த சேகர் நாகமணியை தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். இன்னும் ஒரு ஐடியில் வருவார். யார்? ராக்கி பாய். அவர் இன்னும் ஒரு ஐடி, அது என்ன, ஒரு முனிவர் படம் போட்டு சுரேஷ் என்ற பெயரில் வருவார். பரோட்டா கேட்பார். அந்த ஐடியில் பரோட்டா கேட்பார். எனக்கு பரோட்டா தருவியா? எனக்கு இப்போவே வேண்டும் பரோட்டா, இப்போவே எனக்கு குக் பண்ணி தரவுமெண்டுவார். உருளைக்கிழங்குக்கு கத்தரிக்காயில் கள்ளக்காதலாக இருக்கும் போல். ஆமாம், உருப்பிடாத உருளைக்கிழங்கு கத்தரிக்காயை கள்ளக்காதல் பண்ணினியல. நாகமணி வந்தாரா, என் நாகமணி வந்தாரா என்று கூறினார்.
ஆமாம், எங்ககிட்டையும் அப்படித்தான் கேட்பாரு. என் பொண்டாட்டி நாகமணியை கண்டியலா யாராவது? அவ வீட்டை விட்டு ஓடிட்டாளு, எனக்கு சொல்லாமல் பறையாம. அவளை கண்டு பிடிச்சு தருவோருக்கு ஏதோ 40,000 சமணம் தருவோம் அண்டு ஏதோலாம் சொல்லும் அந்த பயப்புள்ள. என்ன பூனைக்குட்டி வந்து விசில் அடிக்குது. இப்போ முதலவாயை காட்டுது உருப்பிடாத உருளைக்கிழங்கு. சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா உருப்பிடாத உருளைக்கிழங்கு? சங்கடம். ஆமாம், அந்த கள்ளக்காதல் எத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருந்தியல்? உருப்பிடாத உருளைக்கிழங்கு அவர்களை உங்களைத்தான் கேட்குறேன்னு. அந்த கள்ளக்காதல் எத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருந்தியல்? இல்லாட்டி எத்தனை மாதம், இல்லாட்டி எத்தனை வாரம்? எட்டு பிஎம். ஆமாம், 8 PM தான். அப்போ டின்னர் சாப்பிடல இன்னும். யூஸ் வெலஸ் பொட்டேட்டோ காத்து வாக்கில் கத்தரிக்காயும் வெண்டைக்காயும் காதல் பண்ணுவியோ ராஸ்கேலு. ஆமாம், அந்த காத்து வாக்கில் அந்த சினிமா படம் வந்துச்சு. யார்? விஜய் சேதுபதி அண்ணாவும் சமந்தாவும் நயன்தாராவும் நடித்த படம் இல்லையா? அப்போ இவருடைய படத்தின் டைட்டில் வந்து என்ன? காத்து வாக்கில் கத்தரிக்காயும் வெண்டிக்காயும் காதல். நான் 6 மணி சாப்பிட்டேன் டின்னரு. சிறப்பு. போரிங். on the shower. Just give me 1 minute மக்களே, okay? I'll be right back. Come. வந்துட்டேன் மக்களே, வந்துட்டேன். I am here மக்களே, I am here. நான் ஒரு சிங்கள ஆன்டி கள்ளக்காதல் பண்ணினான், இப்போது இல்லை. ஏன் அந்த சிங்கள ஆன்டியை அப்படியே கலட்டி விட்டாச்சோ? தலை சனா வணக்கம், நல்லா இருக்கிறீங்களா சனா? இனிய காலை வணக்கம். ஏறு கத்துறது. ஏறு கத்துறதா? யாரு கத்துறதா? அது அவங்க என்னோட பணம் பார்த்து காதல் பண்ணினாங்க. ஓஹோ, அதனால அது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டியல், அதனால குட் பை சொல்லிட்டியலா? அந்த சிங்கள ஆன்ட்டிக்கு? டிவியா? ஆமாம், டிவி சத்தம் கேட்குதாங்க அங்கால. ஓகே, பாய் மாம், டேக் கேர். பாய் ராக்கி, பாய். தேங்க்யூ இவ்வளோ நேரம் நேரலைக்கு நின்றதுக்கு. யாரோ சின்ன பிள்ளை கத்தி கேட்டா. ஓ, அது டிவியில் யூடியூப் சேனலில் ஏதோ ஒன்று ஒரு சின்ன பசங்கண்ட ஓடிக்கிட்டு இருக்குது. ஆமாம், குட் பாய். ஒரு 3 மாதம். 3 மாதம் குட் பாய், சிறப்பு. இப்போ யாரை காதலிக்கிறீங்களு?
இல்லாட்டி இப்போ சிங்கிளாக திரியிறீங்களா? போதுமடா, நீங்களும் உங்கண்டா காதலும் மண்டு போட்டு சிங்கிளாக திரிகிறீங்களா? லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பு. ஓ அப்படியா? நான் நினச்சேன் உங்கள் கூட தான் இருக்கிறாங்கண்டு. நான் நினச்சேன் அவங்களும் இங்கே கனடாவில் தான் இருக்கிறாங்களேன்னு அந்த சிங்கள ஆண்டி. ம். இங்கே கனடாவில் உங்களுக்கு பொண்ணுங்க கிடைக்கலையா காதலிக்கிறதுக்கு? போயும் ஒரு சிங்கிள் ஆண்டியை லவ் பண்ணியிருக்கிறீங்க. காதல் வாழ்க்கை தூக்கி போட்டுச்சு. ஐ ஆம் மேரிட் சிஸ்டர். சிறப்பு. நல்ல காலம் காதல் வாழ்க்கை வந்து மேலே பரலோகத்துக்கு தூக்கி போடையில உங்களைய இல்லையா? உருப்பிடாத உருளைக்கிழங்க. பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து. இப்போ என்ன டைம் ஆச்சு தாங்க? 6:30 மணி ஆச்சா? அடி 6 மணியா? நம்ம ஊர் பொண்ணுங்க தேடி போனேன், அவங்க காசு பைத்தியம். இப்போ காசு தான் எல்லாட்ட கண்ணையும் மறைச்சிக்கிட்டு இருக்குது. 5:43. காசே தான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும். அந்த பாட்டு தெரியுமா? காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. ராஜலட்சுமி கதவு தட்டுகிற நேரம் இது. தட்டினா தட்டட்டன் தட்டினா டெட்டட்டன் நன்னானி நன்னானினா. அப்போ அது உண்மையான காதல் இல்லை. ஆமாம், யார் பணத்தை தேடி காதலுக்கு பதிலாக பணத்தை தேடி வராங்களோ அது வந்து உண்மையான காதல் இல்லை. காதல் வளர்த்தேன் உண்மையில் மேல நானும் புள்ள காதல் வளர்த்தேன் சுருக்குள்ள கூடு கட்டி காதல் வளர்த்தேன். அந்த பாட்டு பாடிக்கிட்டு திரிஞ்சியலா? என்னை விட 7 வயசு கூடவா? காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. வாசக்கதவ ராசலட்சுமி தட்டுகிற வேலை இது. அட தட்டினா விட்டாத்தான் கட்டினா நொட்டத்தான் ஆனந்தம் காவேரி தான். அட சுக்கிரே உச்சத்தில் தான் மச்சத்தில் வைத்தது கை காசு மின்னானினா. ஹாய், தேங்க்யூ. என்ன லிரிக்ஸ் போட்டதுக்கு பிகே குரூப். கேம் ஓவரா? கடைசியாக கேம் ஓவர்ன்னு சொல்லி புட்டீங்க. செத்த புனங்கூடி என்ன காசை பார்த்தா வாயப்பிளந்து வண்டு கொண்டு நிற்குமாங்க. அப்படியான காலம் இது. சரியா? உருப்புடாத உருளைக்கிழங்கு அவர்களை. இது உங்களுக்கு லேட்டாக தான் புரியுது இல்லை? காசுன்னா இப்போவே ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆமாம்,
பல்லக்கில் உட்கார்ந்தா போச்சா? என்ன சொல்லுறியலு? உட்கார்ந்தா போச்சா? வீட்டில் உட்கார்ந்தா போச்சு. வீட்டில் உட்கார்ந்தா காசை சம்பாதிக்க முடியாது. வேலைக்கு போனால் தானே எங்கள் சம்பளம் கிடைக்கும். சம்பளம் கிடைச்சா தானே என்ன நம்முடைய வாழ்க்கையை ஓட்ட முடியும் இல்லையா? புழுக்கமாக இருக்காங்க, வேர்க்குது. இப்போ நல்லா வெயில் அடிக்குது தெரியுமா? இங்கே ஓகே சிஸ்டர், பாய். ஓகே, தேங்க்யூ நேரலைக்கு வந்ததுக்கு. நானும் நேரலையை முடிச்சு கொள்ள போகிறேன் மக்களை. வந்த அனைவருக்கும் மிக்க மிக்க மனமார்ந்த நன்றிகள். உச்சி உச்சிச்சாலினி ஹாய், வணக்கம். நான் நேரலையை முடிக்க போகிறேன் மக்களை. வந்த அனைவருக்கு மிக்க நன்றிகள். டாட்டா, பாய் பாய். மீண்டும் சந்திப்போம். பாய் பாய். ராஜன் சின்னையா, வாங்க வாங்க. என்னுடைய எல்லா ஷார்ட்ஸ் வீடியோவுக்கும் காமெண்ட்ஸ் போட்டிருந்தியால். ஆனால் சில வீடியோ வந்து லேட்டாக தான் எனக்கு காமெண்ட்ஸு காட்டிச்சுது. யார்? தேங்க்யூ, மனமார்ந்த நன்றிகள் பிகே குரூப்பு, நீங்கள் ஃப்ளவர் அனுப்பினதுக்கு. ராஜன் சின்னையா, நல்லா இருக்கிறீங்களா? ஆடிவள்ளியின் ஆனந்தமான காலை வணக்கம் உறவே, உங்களுக்கு நன்றி நடராஜன். இனிய காலை வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? ஒரு லைக்கை போட்டு விடுங்க மக்களை. ஏன் சாரி சொல்லுறீங்க ராஜன் சின்னையா? பாய் பாய் பிகே குரூப், நன்றி நேரலைக்கு வந்ததுக்கு. ஐ ஆம் ஃபைனு. சில காமெண்ட்ஸ்கள் வந்து அது ஹோல்டு பண்ணி வச்சுட்டு லேட்டாக தான் எனக்கு காமிக்குது ராஜன் சின்னையா. எனக்கு உடனே ஆயில் பரோட்டா இங்கே வந்துட்டார் நம்முடைய சுரேஷ் ஐயா. வாங்க வாங்க சேகர், உங்களை தான் கூறுகேட்ட குக்கர் தேடிக்கிட்டு இருந்தார். 3 பரோட்டா அனுப்பி வைக்கவும். பரோட்டா தீர்ந்துச்சது தமிழ்நாட்டில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் கேளுங்க. ஹவாயூ, நான் நல்லா இருக்கிறேன்னு. ஒரு லைக்கை போட்டு விடுங்க பரோட்டா மாஸ்டரு சுரேஷ் ஐயா, ஒரு லைக்கை போட்டு விடுங்க. உங்களோட நாகமணி கிடைச்சிட்டாளா? சரி மக்களை, நான் நேர்லையை முடிச்சிட போகிறேன்னு.
ஏசி போட்டும் கட்டுப்படியா, அதில் புழுக்கமே இருக்குது. என் பொண்டாட்டி நாகமணியை யாராவது பார்த்தீர்களா? யாருமே பார்க்கவில்லை. உங்களுக்கு ஆப்ரேஷன் இன்றைக்கு செய்ய வேணும், ஞாபகம் இருக்குதா சேகர்? நானும் என்ன இடியாடி குக்கரும் காத்திருந்தோம் உங்களைய காணவில்லை என்று. ரெடி ஆகிட்டீங்களா? போய் நல்லா தெம்பா சாப்பிட்டு வாங்க, ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகுவோம். இன்றைக்கு 2 கிட்னியையும் உங்கள்கிட்ட இருந்து உருவி எடுக்கிறது தான். என் பொண்டாட்டி நாகமணி தான். பாய், ஐ ஆம் லேட் டுடே. சரி, பரவாயில்ல ராஜன் சின்னையா, சென்று வாருங்கள், மீண்டும் சந்திப்போம். சரி மக்களை, வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள். பாய் பாய், டாட்டா. நேர்லையை முடிக்கிறேன். குட் மார்னிங் கோபால். நல்லா இருக்கிறீங்களா கோபால்? குட் நைட். குட் நைட் டு யூ. இனிய காலை வணக்கம் கோபாலுக்கு. என் பொண்டாட்டியின் நாகமணி ஆளுக்கு கும்முன்னு இருப்பாள். ஆமாம், நான் வந்து ஜம்மண்டி இருப்பாள். உங்கள்கிட்ட பொண்டாட்டி நாகமணி வந்து கும்மண்டி இருப்பாளா? கும்மு ஜம்மு, ஜம்மு கும்மு. நாகமணி வீரமணி வீட்டை போயிட்டாளுங்க, எனக்கு சொல்லிட்டு தான் போனாள். ஏய் சிஸ்டர், இங்கே பாரு, நான் வந்து வீரமணி வீட்டை போகிறேன்னு இந்த பயப்புள்ள சுரேஷ் வந்தா சொல்லு, நான் அங்கிட்டு போயிட்டேனண்டு அங்கேயே வந்து சந்திக்க சொல்லன்ட்டு சொல்லிச்சுது. உங்களையே டிவோர்ஸ் எடுக்க போகிறாளாம் நாகமணி. என்னடா நீங்கள் மற்ற பொம்பளைங்களை சைட் அடிச்சுக்கிட்டு திரியிறீங்களா? நீங்கள் போட்ட நகை நட்டுகள், உங்களோட நிலம் பத்திரம் உயில் எல்லாத்தையும் திருப்பி உங்களுக்கு எழுதி தர போகிறாளாம். தான் வசதியான வாழ்க்கை வாழ போகிறாளாம். சரியா சேகர்? சரி, வரையும் மக்களை, நான் நேரில் முடிக்க போகிறேன். டாட்டா, பாய் பாய். பாய் மக்களே. No.